வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறது. ஒரு 5 ரயில்கள் என்னென்னைக்கு எந்த ரயில் இயக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16316 திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து தினமுமே மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு வழியாக இயங்கக்கூடிய இந்த ரயில் திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து திருவனந்தபுரம் வடக்கில் இருந்து ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் 4:25க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 10, 11, 12 ஆகிய தேதிகளில், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்குமே, ஏன்னா இன்றைக்கி நைட்டு தான் கோயம்புத்தூரை ரீச் ஆகும், இந்த 4 நாட்களும் இந்த ரயிலானது கோவைக்கு வராது. அதற்கு பதிலாக போத்தனூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16817 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ட்ரெயின் காரைக்காலிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். காரைக்காலிலிருந்து எர்ணாகுளத்துக்கு தினமுமே ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின். இந்த ட்ரெயின் இன்னைக்கு ஈவினிங் 4:30 மணிக்கு அங்கேருந்து புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 9, 10, 11, 12 ஆகிய 4 நாட்களுமே கோயம்புத்தூருக்கு வராது. கோயம்புத்தூரில் இந்த ட்ரெயினை படிச்சிடலாம்னு யாரும் தயவு செய்து காத்திருக்காதீங்க. ஏன்னா அந்த நாட்களில் இந்த ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு வராது. அதற்கு பதிலாக போத்தனூருக்கு வரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறதுனால இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம போத்தனூருக்கு தான் போய் ஆக வேண்டிய ஒரு நிலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16317 அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியில் இருந்து ஸ்ரீமாதா வைஷ்ணவதேவி கட்ரா வரைக்கும் செல்லக்கூடிய ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயில் வருகிற 11ஆம் தேதி பிற்பகல் 2:15 மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கோயம்புத்தூருக்கு வராது. அதற்கு பதிலாக இந்த ரயில் போத்தனூர் வழியாக இயக்கப்படும். போத்தனூரில் நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து இந்தியாவிலேயே தொலைதூர ரயிலாக இருக்கக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் கன்னியாகுமரியிலிருந்து ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் 5:25க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 10, 11, 12 அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 9, 10, 11, 12 ஆகிய 4 நாட்களுமே இன்று முதல் இந்த ரயில் கோயம்புத்தூருக்கு வராது. அதற்கு பதிலாக போத்தனூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவும் முக்கியமான ட்ரெயினாக பார்க்கப்படக்கூடிய ட்ரெயின். தினமுமே சென்னை சென்ட்ரலில் இருந்து நைட்டு 9:05 மணிக்கு புறப்படக்கூடிய ட்ரெயின். மேட்டுப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் நீலகிரி எக்ஸ்பிரஸ். இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இந்த ரயிலுமே ஒரு 4 நாட்கள் இன்று தொடங்கி இன்று 9, 10, 11, 12 ஆகிய 4 நாட்களுமே சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் சென்னையிலிருந்து அதே நேரத்துக்கு புறப்படும். கோயம்புத்தூருக்கு வராது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக 4 நாட்களும் கோயம்புத்தூர் வராது அப்படின்னா நம்ம மேட்டுப்பாளையம் போகணுன்னா இந்த ட்ரெயினை எங்கே பிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போத்தனூரில். அதே மாதிரி கோயம்புத்தூரில் இறங்கணும்னு நினைக்கக்கூடிய பயணிகள் கோயம்புத்தூரில் இறங்க முடியாது. அதற்கு பதிலாக மேட்டுப்பாளையத்தில் தான் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நீலகிரி எக்ஸ்பிரஸ்ஸு, விவேக் எக்ஸ்பிரஸ்ஸு, அதே மாதிரி ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ், இது மட்டும் இல்லாமல் காரைக்கால் எர்ணாகுளம் ரயில், அது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரம் நார்த்திலிருந்து மைசூர் செல்லக்கூடிய இந்த 5 ரயில்களும் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த 5 ரயில்களும் 4 நாட்களுக்கு கோயம்புத்தூருக்கு வராது. அதற்கு தகுந்தாற் போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அப்போதான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் நிச்சயமாக உடனுக்குடன் சென்று சேரும். அந்த வகையில் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வேலைப்பளு இருந்ததன் காரணமாக ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்படிங்கிற கான்செப்ட் கொஞ்சம் மாறிடுச்சு. இது சரியாயிடுச்சு. இன்னும் நாளை முதல் தொடர்ந்து 2 வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதனால் இதுவரைக்கும் ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிக்கவும். தொடர்ந்து நம்முடைய சேவை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். சில நேரங்களில் வேலையின் காரணமாக மாற்றம் இருக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.